பாமகவில் மோதலா, பின்னணியில் என்ன நடக்கிறது அப்படின்றதான் இன்றைய அரசியலுடைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. சரி, இன்றைய பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல், நேரடியான வார்த்தை மோதல். இவர் நிர்வாகியாக நியமிக்கப்படுவேன்றாரு, இவர் இல்லை, வேற ஆள் இல்லையா, 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தான்ற கேள்விகளை கேட்குறாரு. நான் சொல்வதை கேட்டால் இருங்க, இல்லைன்னா இருக்காதீங்க, போகிறவங்க போய்க்குங்க அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. தனியாக என்னுடைய அலுவலகம் இருக்கிறதுன்னு தொலைபேசி எண்ணை அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறார். இப்படி மாறி மாறி காட்சிகள் இருக்கக்கூடிய சூழலில் இது எதற்கு ஒரு பெரிய மோதலாக தெரியுதே அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. சரி, முதல்ல நம்ம பாமகவுடைய வரலாறை பார்ப்போம். 1987க்கு முன்பு வன்னியர் சங்கம், அதன் பிறகு போராட்டம், 89 பாமகவாக உருப்பெறுகிறது. வன்னியர் சங்கம், பாமக, இந்த மாற்றம் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனராக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. நீண்ட அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரர். இதற்கிடையில் அன்புமணி ராமதாஸுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்றது, முதல்ல அவர் பசுமை தாயகம் அப்படின்ற அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அதன் பிறகு 2004 சுகாதாரத்துறை, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். மாநிலங்களவை எம்பியாகவும் இருக்கிறார். அதன் பிறகு ஒரு கேப் விழுந்தது. 2009 கூட்டணி மாற்றம் வெற்றி பெறல அப்படின்றதால அதன் பிறகு 2014 மக்களவை உறுப்பினராக தருமபுரி தொகுதியில் 2014 வெற்றி பெற்ற 3 உறுப்பினர்கள் அவரும் ஒருவராக இருக்கிறார். அதன் பிறகு 2016 அவர்கள் தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைக்க முயற்சி செய்து அந்த தேர்தலில் 5 முனை போட்டியெல்லாம் மாறியது. அதில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்ற பிரச்சாரத்தோடு அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறக்கி பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரமாக அது மாறியது குறிப்பிடத்தக்கது. சரி, அதன் பிறகு 2022 பாமக தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாறுகிறார். சரி, இதற்கிடையில் இப்போ இவருடைய வழியிலே தான் பார்த்தீங்க அப்படின்னா பசுமை தாயகத்துடைய தலைவராக சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காரு. இந்த தேர்தலில் அவர் தர்மபுரியில் வேட்பாளராகலாம் களம் இறங்கினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் இந்த மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த முகுந்தன் அப்படின்ற நபரா, யார் இந்த முகுந்தன் அப்படின்ற கேள்வி வருகிறது. சரி, யார் இந்த முகுந்தன் அப்படின்றப்போ, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு 3 குழந்தைகள், காந்திமதி, அன்புமணி, கவிதா அப்படின்னு. அதில் முதலாவதாக அக்காவாக, அதாவது இவருடைய அன்புமணி அவருடைய அக்காவாக இருக்கக்கூடிய அவர் காந்திமதி அவருடைய 2வது மகன் தான் அவர். சரி, இப்போ இந்த இளைஞரணி இருக்கு இல்லையா, இந்த இளைஞரணி பதவியை அவர் வகித்தார் அன்புமணி ராமதாஸ். அதனால அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பதவியாக இருக்கிறது. இந்த பதவியை வேறு யார் அவருக்கு பின்னாடி வகித்தார் அப்படின்னா, இந்த பதவியை திரு தமிழ்குமரன், அவர் யாருன்னா ஜி.கே. மணியினுடைய மகன். இன்னைக்கு அவர் தமிழில் முன்னணி படங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய தமிழகத்துடைய சிஇஓவாக இருக்கிறார். ஒரு மிக முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். சரி, அதன் பிறகு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா அந்த பணிகள் இருப்பதனால இதில் கவனம் செலுத்த முடியலன்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அதன் பிறகு அது வேக்கண்டாக இருக்குது. இன்று நடந்த இந்த சிறப்பு பொதுக்குழுவில் இந்த இளைஞரணியினுடைய பதவி முகுந்தனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. இந்த முகுந்தனுக்கு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ். அவர் கட்சியில் இணைந்த 4 மாதங்கள் தான் ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாம் கேட்டவரை இந்த முகுந்தன் என்னவாக இருக்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தலில் 24 தேர்தலையும் அதற்கு முன்பும் சமூக ஊடக பிரிவினுடைய செயலாளராக இருந்து அந்த பொறுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று, இவரை தான் கடலூரில் வேட்பாளராக நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அதன் பிறகு தங்கர் பச்சான் வந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் சீட் கொடுத்தா சரியாக இருக்குன்னு உள்ளே பேசப்பட்டதாகவும், அதில் முகுந்தனா சௌமியா அவர்களா அப்படின்றப்போ முகுந்தன் வேண்டாம், சௌமியா அவர்கள் தெரிந்த முகம், பிரபலமான முகம் அப்படின்றதால அவருக்கு சீட் வழங்கப்பட்டதாகவும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் விவகாரங்கள் தொடர்பாக வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதற்கிடையில் ஏன் அவர் அக்காவுடைய பையனுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழும்ப தொடங்கி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த முகுந்தன் இருக்கார் இல்லையா, அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அக்கா மகன், அவருக்கே இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்ற ஒன்றையும், அதே போல அன்புமணி அவர்களுக்கு 3 மகள்கள், அதில் முதல் மகளை திருமணம் முடித்திருப்பது அப்படின்ற ஒரு காந்திமதி அவருடைய அக்காவுடைய முதல் மகன், அவருக்கு தன்னுடைய மகளையே கொடுத்திருக்கிறார். ஸோ மாப்பிள்ளை முறையாகிறது. மாப்பிள்ளை முறையா அப்படின்னா இவருடைய அண்ணன் தான் மாப்பிள்ளை, இவர் 2வது முகுந்தன். அதனால நேரடியாக இவர் மருமகன் இல்லை, அக்காவுடைய மகன் அப்படின்ற அடிப்படையில் தான் அப்படின்ற விளக்கத்தையும் பாமக வட்டாரத்திலிருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ
அன்புமணியினுடைய கணக்கு இளைஞரணி பதவிக்கு வேறு யாரையாவது வைத்திருக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதுதான் இந்த மோதலுக்கு ஒரு காரணமா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. இதற்கு அடுத்து அன்புமணி அவர்கள் கோவித்து கொண்டு சென்று விட்டார். வெளியில் வர்றப்போ ராமதாஸ் அவர்கள் வெளியில் வர முடியல, அவர் தைலாபுரத்திற்கு சென்று விட்டார், அங்கே ஒரு குழு சென்று இருக்கிறது, இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு அரசியல் அரங்கத்தில் ஃபோக்கஸ் இரண்டு பக்கமும் தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையில் பனையூரில் தனி அலுவலகம், தொண்டர்கள் சந்திப்பு, தொலைபேசி எண்ணையும் அறிவித்து விட்டார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்ன பண்ண போறார்? புத்தாண்டில் தொண்டர்களை சந்திக்க போறாரு, கட்சியில் பிளவா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் விசாரித்தால் இது ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வு. ஒரு கட்சியில் ஒரு பொதுக்குழுவில் ஒரு கேமரா இல்லாத குழுவில் பல விஷயங்களை விவாதிப்பாங்க. இப்போ கேமரா இருந்ததால் இது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு தெரிகிறது, ஒரு போட்டி அறையில் நடந்திருந்தால் இது ஒரு பிரச்சனையாக தெரிந்திருக்காது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இது கட்சியினுடைய பிளவாக பார்க்காதீங்க. அப்பா பையன் ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து மோதல், கருத்து வேறுபாடு பேசி தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இதில் கட்சியில் மோதல், கட்சியில் பிளவு அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இது இன்னைக்கு நாளைய தினம் செய்திகள் இது வேறாக இருக்கும். காரணம் என்னன்னா, சமாதான முயற்சிக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த குழு தான் சற்று முன்பு நம்ம பிரேக்கிங்ல பார்த்தோம். அந்த குழுவினர் இரண்டு தரப்புலையும் பேசி இந்த பிரச்சனையை இத்தோடு சுமூகமாக முடிப்பதற்கான நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த புதிய அலுவலகம் ஏற்கனவே உங்களுக்கு பர்கிட் ரோட்ல அலுவலகம் இருக்கிறது. ஸோ அந்த அலுவலகமா பனையூர் அலுவலகமா அப்படின்றதுக்கெல்லாம் நாளைய தேதியில் ஒரு முடிவு கிடைத்துவிடும். இந்த மோதல் சுபமாக சுமூகமாக சேர்ந்து விடும் அப்படின்ற விஷயங்களையும் பாமக தரப்புல இருந்து நமக்கு சொல்றாங்க.